இஃப்தாருக்கு என்னன்னு பார்க்கலாமா வாங்க. இன்னைக்கு இஃப்தாருக்கு வெங்காய பஜ்ஜி தான் செஞ்சிருந்தேன். அதுக்குள்ள கோசையும் வெங்காயத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிருவோம். நம்ம போன இஃப்தார் வீடியோல முட்டை பஜ்ஜி செஞ்சிருந்தோம். அதில் உள்ள மாவு மிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாவுல தான் இன்னைக்கு இந்த வெங்காய பஜ்ஜி செய்ய போறோம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கோஸோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்த பஜ்ஜி மாவு மிக்ஸையுமே அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். டிராகன் பழத்துல ஃப்ரெஷ் ஜூஸ் தான் செய்ய போறேன். அதனால அந்த பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ ஒவ்வொன்றா தட்டி நம்ம வெங்காய பஜ்ஜியுமே செஞ்சிடலாம். இந்த வெங்காய பஜ்ஜி வீடியோவுமே நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோல டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. வெங்காய பஜ்ஜி செஞ்சிட்டு இருக்கும் போதே நான் டிராகன் மில்க் ஷேக்குமே செஞ்சுட்டேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. அதுக்காக நம்ம நோன்பு திறக்கும் போது நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நோன்பு திறக்க என்னன்னு பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக், அதே மாதிரி நிறைய பழங்கள் வச்சு அதோட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வெங்காய பஜ்ஜி, அப்புறம் அசுவசல் எப்பவும் போல தேங்காய் பால் கடல் பாசியுமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறந்ததோட மகரிப்புமே தொழுதுட்டு குர்ஆனுமே ஓதியாச்சு. இன்னைக்கு எங்களுக்கு இஃப்தார் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.